வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். இது நான் வெள்ளை பொங்கலுக்கு வைக்க போகிறேன். நம்ம சூரிய பகவான் நினச்சிட்டு பொங்கல் வைக்கணும். அதாவது நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே பொட்டு வச்சுக்கலாம். ஒன்று வெண் பொங்கலுக்கும், இன்னொன்று சர்க்கரை பொங்கல். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இதில் நான் வெண் பொங்கல் செய்ய போகிறேன். நான் முக்கால்வாசி தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இது சர்க்கரை பொங்கலுக்கு நான் வச்சுருக்கேன். சர்க்கரை பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே முழுமையாக நான் தண்ணி விட்டுருக்கேன். எப்போவுமே என்னென்னா முன்னெல்லாம் என்னென்னா அரிசி அதாவது அறுவடை செஞ்சோன்னே அரிசியில் நம்ம செய்கிறப்போ அந்த கழிஞ்ச தண்ணியை தான் நம்ம உள்ளே ஊற்றுவோம். இப்போ இருக்கிற அரிசியிலலாம் அந்த மாதிரி பொங்கி வரதில்லை. அதனால் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆல்ரெடி கழிஞ்சு வச்சுருக்கிற தண்ணி இதையும் நான் ஆட் பண்ணுறேன். இது 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் நான் முழுமையாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் சர்க்கரை பொங்கலுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நம்ம பொங்கி வர டைமுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த வெள்ளை பொங்கல் செய்கிற இடத்துல பொங்க ஆரம்பிக்குது. இது பொங்கினோடனே நம்ம தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டோம். நல்லா கொதித்து வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இடையில நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. வெண் பொங்கலுக்கும் அரிசி வெந்துட்டுருக்கு, பார்த்திங்கன்னா தெரியுதும். இப்போது வெள்ளை பொங்கல் பார்த்திங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். அதாவது பொங்கல் எப்போவுமே புது அரிசிங்கிறதுனால எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும், குழஞ்சி தான் வரும். இதுதான் நம்ம அதாவது சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடியது. இதுவும் ஆஃப் பண்ணியாச்சு.